கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான ஒரு வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்மளோட நூடுல்ஸ் போட்டுடலாம். நான் இங்கே வந்துட்டு வீட் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். அது பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் போட்டுருங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து இது மேலே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் போட்டுருங்க. அப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு போட்டுருங்க. இது 3 இருந்தாலே நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அது கூட வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸையும் போட்டுருங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொடியும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக பெப்பர் அண்ட் கொஞ்சமாக சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்